போரூர்ல இருக்கு. இன்று 4வது நாள் எங்களுடைய தலைவர் படம் 4வது நாள் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்று எங்களுடைய ரசிகர் மன்றம் சார்பாக கூல்சுரை சேனன் ஜிகே மஹால் மால்ஸுக்கு இன்னைக்கு படம் பார்க்க வந்தாங்க. அதனால எங்களுடைய ரசிகர் மன்றம் சார்பாக அவருக்கு இந்த மாலையை அணிவிக்கிறேன். போரூர்ல இருக்கு. இன்றைய என்னுடைய தலைவர் படம் 4வது நாள் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு. இன்றைக்கு அண்ணன் மீசை ராஜேந்திர அண்ணன் இன்று இந்த படத்தை இன்றைக்கு பார்க்க வந்திருக்கிறார். அண்ணனுக்கு ரசிகர் மன்றம் சார்பாக அந்த மாலையை அணிகிறோம். இன்று லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் படம் வெற்றிகரமாக 4வது நாளை நோக்கி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போ இந்த லீடர் படம் தமிழகம் முழுவதும் நாங்கள் ஒரு ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரு சுற்றுப்பயணமாக ஒரு தேட்டருக்கும் ஒரு மாவட்டமாக போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஜிகே சினிமாஸ் அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ தேட்டரில் படம் பார்த்துட்டு வந்தவங்க அவ்வளவு என்ஜாய் பண்ணி ஒரு சீனும் அவ்வளவு சூப்பராக இருக்குது, பயங்கர ட்விஸ்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹீரோவாக நடிச்சிருக்கிற லெஜண்ட் அவர்கள் ஹாலிவுட் ஹீரோ அவங்க எப்படி நடிப்பாங்களோ அதே மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே அவ்வளோ புகழாரம் சொல்லிட்டு போனாங்க. இது எல்லாமே இந்த படத்தின் இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னாக்கா இதற்கு முன்னாடி வந்த லெஜண்ட் அவர்கள் நடித்த அந்த லெஜண்ட் படத்துக்கும் இப்போ உள்ள இந்த லீடர் படத்துக்கும் பயங்கர வித்தியாசம். அதில் சாக்லேட் பாயாக இருப்பார், இதில் வந்து ஒரு ரகட் பாயாக இருக்கார். அப்படி இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னாக்க லெஜண்டோட ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாமே போய் சேரும். ஆதரவு கொடுத்த அனைத்து ரசிகர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஜிகே சினிமாஸ் இங்கே தான் வந்திருக்கிறோம். படம் வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 நாளை தொற்றுன்னு நினைக்கிறேன் இந்த படம். அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிக்கிறேன். வெற்றி சார்லாம் வெற்றி தான். சார், காய்ச்ச மரத்துல தான் சார் கல்லடி படம். அந்த மரம் காய்க்காத மரமா இருந்தாக்க சே அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இது காய்ச்ச மரம்ன்றதுனால எல்லாரும் அண்ணாந்து தான் பார்ப்பாங்க, பொறாமையில் பார்க்க தான் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்று 4வது நாளே கிட்டத்தட்ட ஃபுல்லாகி போச்சு இந்த தேட்டரில் சீட்டுங்க எல்லாருமே. அதை நான் பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு தேட்டருக்கே வந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது லீடர் அவர்கள் பல பேர் பல கருத்துக்கள் சொன்னாலும் அதெல்லாம் உண்மையே இல்லை. நான் இங்கே வந்து நான் மட்டும் இல்லை, நூற்றுக்கணக்கான ரசிகர்களும் வந்து இங்கே வந்து பார்த்தோம். சீட்டு எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது. இவ்வளோ ஏங்க நான் உங்களுக்கு ஒன்று ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன், கேளுங்க. நான் பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன்னுச்சா ஆதகத்தில் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் பற்றி அவன் ஆளுக்கு ஒரு குறை சொல்லிட்டு இருப்பான், சும்மா எல்லாம் கேட்டுட்டு போவாங்கன்னு நினச்சிருக்கீங்க. இப்போ சொல்கிறேங்க, லீடரை பற்றி விமர்சனம் வருதுன்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் சார் அவர்கள் அங்கே போனால் இங்கே போனால் கூட்டம் நிறையா வருதுன்னு சொல்கிறான்ல, அவர் எத்தனை படம் நடிச்சிருக்காரு? 50 படத்துக்கு மேலே நடித்தவர். ஆனால் லெஜண்ட் அவர்கள் தன்னுடைய 2வது படத்திலேயே பதிச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த 4வது நாள இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னாக்கா, 4வது நாளா இவ்வளவு கூட்டம் வருதுனாக்கா அப்ப இவரோட கெத்து என்னன்னு பாருங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை யாரும் விடாதீங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். புரியுதா? உன்னோட தலைவன் பெருசுனாக்கா நீ ஜால்ரா போட்டுக்க. ஆனால் பொதுவாக உள்ள என் தலைவன் லெஜண்ட் அவர்களை பேசுறதுக்கு எவனுக்குமே அருகதையே இல்லை. எவனுமே கிடையாது. உங்க அப்பா டைரக்டரா இருப்பாரு, உங்க அண்ணன் டைரக்டரா இருப்பாரு, உங்க அம்மா புடிசரா இருப்பாங்க, உங்க அண்ணன் புடிசரா இருப்பாங்க. ஆனா லெஜண்ட் அவர்கள் தன்னுடைய உழைப்பால் இன்னைக்கு முன்னுக்கு வந்து தன்னுடைய 2வது படத்திலேயே
முத்திரா பதிச்சிருக்காரு. நன்றி. போயிட்டு இருக்கு. நாங்க இப்ப போரூர் ஜிகே சினிமாவில் இருக்கிறோம். வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லா போய்கிட்டு இருக்குது. அதாவது சினிமாவில் வந்து டைட்டில் வந்து மிகப்பெரிய விஷயம். நீங்க வந்து புரட்சி தலைவருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாடோடி மன்னன், எங்க வீட்டு பிள்ளை, நான் ஆணையிட்டால், அந்த மாதிரி டைட்டில்லாம் வந்து ஒரு கிரேஸா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய லெஜெண்ட் அவர்களுக்கு ரெண்டாவது படம் டைட்டில் வந்து லீடர். ஃபர்ஸ்ட் வந்து லெஜெண்ட், ரெண்டாவது வந்து லீடர். இந்த டைட்டிலே வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அது நம்ம லீடர் அப்படின்னா வழி நடத்துபவர். அவருக்கு பேர் தான் வந்து லீடர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வேலைகளை அவங்க சரியா பண்ணியிருக்கிறாங்க. நடிகர்களாகட்டும், டைரக்டர் துரை செந்தில்குமார் ஆகட்டும், கேமராமேன் வெங்கடேஷ் ஆகட்டும், எடிட்டர் ராகுல் ஆகட்டும், அதே போல பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் வந்து ஜிப்ரான் சார் வந்து மிக அருமையா பண்ணியிருக்கிறாங்க. படம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்க்கமோ அந்த ஃபீலிங் இருக்குது. நான் முதல்ல சொன்னேன், எம்ஜிஆர் சார் படத்துக்கு வந்து டைட்டில் கிடைச்ச மாதிரி இவர் படத்துக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு. எம்ஜிஆர் அவர்கள் எப்படி மக்களுக்கு உதவுனாரோ அதே போல நம்மளுடைய லெஜெண்ட் அவர்கள் மக்களுக்கு உதவி. கஜா புயல் வரும்போது வந்து 2 கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய நடிகர் சங்கத்துக்கும் வந்து கோடிக்கணக்கில் அவர் வந்து லெஜெண்ட் அவர்கள் கோடிக்கணக்கில் வந்து நிதி கொடுக்கிறார். அதே மாதிரி அவருடைய சொந்த ஊரான இந்த பணிக்கநாடார் குடியிருப்புல வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பேரை வந்து படிக்க வச்சிருக்கிறாரு, வச்சுக்கிட்டு இருக்கிறார். சோ இந்த மாதிரி ஒரு நல்ல மனது உள்ளவர் வந்து லெஜெண்ட். ஒரு கேள்வி கேட்டாரு, ஸ்கோர் பண்றாங்க அவரை வந்து கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு. அதாவது முதல் படத்துல வந்து சூர்யா சார் வரும்போது இதுதான் சொன்னாங்க. இன்னைக்கு சூர்யா சார் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இப்ப லெஜெண்ட் அவர்களும் வந்து 2வது படம், இந்த 2வது படத்திலே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரைசேஷனாவே மாறிட்டார். அதாவது நம்ம ஒரு கேரக்டரைசேஷனுக்கு வந்து 3 டைமென்ஷன் இருக்கும். அது சினிமா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது வந்து பாத்தீங்கன்னா சோசியாலஜி, சைக்காலஜி, பிசியாலஜி அப்படின்னு ஒரு 3 டைமென்ஷன் உண்டு ஒரு கேரக்டருக்கு. இப்ப நான் இருக்கிறேன்னா எனக்கு அந்த 3 டைமென்ஷன் உண்டு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 3 டைமென்ஷனை அந்த இயக்குனர் அந்த ஹீரோவுக்கு கரெக்டா பண்ணிருக்கிறாரு. பிசியாலஜி, சோசியாலஜி, சைக்காலஜி நீங்க அந்த படம் பார்க்கும்போது தெரியும். அந்த இன்ட்ரோல் பிளாக்ல அந்த ஒரு அந்த பிளாஸ்ட் ஆகி பாம் பிளாஸ்ட் ஆகி அவர் வரும்போது அதுல அந்த கதையில வந்து அந்த ஃபீலிங் அவர் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இந்த 2வது படத்திலே வந்து பாத்தீங்கன்னா லெஜெண்ட் அவர்கள் ஒவ்வொரு சீனையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அது காரணம் வந்து இயக்குனர் துரை செந்தில்குமார் தான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா கிண்டல் பண்றவன் 4க்கு 4 ரூம்ல உட்காந்துட்டு கிண்டல் பண்ணதான் செய்வான், ஸ்க்ரோல் பண்ணதான் செய்வான். அதெல்லாம் மீறி தான் எல்லா நடிகர்களுமே டாப் லெவல்ல வந்திருக்கிறாங்க. தம்பி கூல் சுரேஷ் சொன்ன மாதிரி விஜய் சாரும் ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தாரு, நம்ம அவருடைய முதல் படத்துல நாளைய திருப்புல எப்படி இருந்தாரு, இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு, இன்னைக்கு ஒரு மாபெரும் தலைவரா வந்துட்டாரு. அதே போல லெஜெண்ட் அவர்களும் சினிமாவில் வந்து எப்படி வியாபாரத்தில் தடம் பதித்தாரோ இப்ப அடுத்து சினிமாவிலும் மிகப்பெரிய ஒரு தடத்தை பதிப்பார். அடுத்து அரசியலும் தடம் பதிப்பார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.